என்னங்க என்னங்க சக்தி வாங்கி வை, கீழே கொட்டிட போறாரு. ஏங்க நீங்களும் அப்படியே உட்காருங்க, சாப்பிடுங்க. மீனாட்சி, நான் தானே எல்லாமே சமைச்சேன், நானே பரிமாறிடுறேன். ஐயோ இது எங்க வேலைங்க, நான் தான் சொல்றேன்ல உட்காந்து சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி, ஏன் வேலை உன் வேலைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிற? இதெல்லாம் நம்ம தானே சமைச்சோம், நம்மளே சேர்ந்து பரிமாறிடலாம். என்ன நீ வழக்கம் போல எங்கேயும் ரொமான்ஸா ஆரம்பிச்சிடலாமா? நீங்க உட்காந்து அக்கா சாப்பிடுங்க. நீங்க 2 பேருமே உட்காருங்க, இன்னைக்கு நான் பரிமாறேன். இல்ல இல்ல சக்தி. ஐயோ அட உட்காருக்கா. சுந்தரி நீங்களும் போய் உட்காருங்க போங்க. சக்தி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நான் உட்கார்ந்துறேன். அக்கா உட்கார். படி கேட்ச். Wow, what a good catch by Potty the dining table. ஏன் பாட்டி, டைனிங் டேபிள்ல வச்சு ஐபிஎல் மேட்ச் விளையாண்டு இருக்கீங்க? அவளுக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்குமா இல்ல? 7 வயசாகுது. ஏங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களேங்க திட்டுறீங்க? எனக்கு தெரியும், நீ சாப்பாடு வை. ஏமா தாரிணி, பாட்டி நீ ரெகுலரா செக்கப் போறியாமா? போறேன் பாட்டி. செக்கப் போகும்போது கார்த்திகம் கூட வரானா இல்ல நீ மட்டும் தனியா போறியா? எவ்ளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்தான் என்னை கூட்டிட்டு போவாரு பாட்டி. இந்த புள்ளையாவது தங்கணும்னு நல்லா கடவுளை வேண்டிக்கமா. சரி பாட்டி. ஏண்டா சுந்தரு, என்ன? அடிக்கடி உங்க அம்மாவை கோயில் குளம்னு போயிட்டு வர சொல்லுடா. ஏன்? ஏன்னா இந்த வீட்டுல இது வரைக்கும் குழந்தை பாக்கியங்கிறதே அமையவே இல்ல. தாரணிக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சோம், அது கலைஞ்சி போச்சு. ஆனா இங்க ஒருத்திக்கு 2 பேர் இருக்காளுங்க, இன்னும் எதுவும் அமையவே இல்ல. யார் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ நம்மள வந்து பாடா படுத்துது. அதுக்காக தான் சொல்றேன், கோயில் குளம்னு போயிட்டு வந்தா ஏதாவது நல்ல காரியம் நடக்கல உங்க அம்மா கிட்ட சொல்லிடா. பாட்டி, நீ தான் முதல்ல அங்கெல்லாம் போகணும். நீ என்ன பாவம் பண்ணியோ அதான் எங்களை போட்டு இந்த பாடா படுத்துது. பாட்டி, சாப்பிட்ற இடத்துல எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. என்ன இன்னைக்கு சாப்பாட்டுல ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்மெல் அடிக்குது? எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே. தெரியலையா? இல்லையா, ரைஸ் கூட நல்லா வளவலன்னு ஏதோ பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி இருக்கு. ப்ரோ, அது பிளாஸ்டிக் ரைஸ்லாம் இல்ல, இட்ஸ் புலாவ். நல்லாவா? இட்ஸ் புலாவ். புலாவா? இந்த கர்மத்தை யார் சமைச்சது? நீயா? ஐயோ நான் கிச்சன் பக்கமே போல. நீ போலையா? அப்ப வேற யார் சமைச்சா? ப்ரோ, அது ஒரு மிகப்பெரிய செஃப் ப்ரோ. பெரிய செஃப்பா? டேய் அஞ்சரப்பட்டி, நீ தானே? Yeah, it's me. தெரியும்டா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ வழக்கமா அடுத்தவங்க சமைச்சது தின்னு தான் பார்த்துருக்கேன். நீ சமைச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இந்த ரிஸ்க்லாம் உனக்கு இன்னைக்கு தான் எடுக்கணும்னு தோணுச்சா? ஏன் ப்ரோ? இல்ல, ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது ரிஸ்கானா கூட தப்பிச்சிடலாம். இன்னைக்கு ஆஃபீஸில் வேற முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். ப்ரோ நம்பி சாப்பிடு ப்ரோ, ஒன்றும் ஆகாது. நாங்களாம் இருக்கோம்ல. எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறக்கா? ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ, நீ கூட உட்காந்து சாப்பிடு. வந்துடுச்சு. டேய் ப்ரோ, ஓவரா வாந்தி எடுக்க மாதிரிலாம் பண்ணாதடா, சாப்பிடுறா. டேய் வாந்தி நான் எடுக்கலடா. அப்புறம்? அச்சியோ, அங்க பாரு மீனாட்சி. ஐயோ சுந்தரு, என்னாச்சுடா? உன்னோட செஃப் சமையலுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட். போடா மீனாட்சி, குடி. யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க, ரொம்ப ரிஸ்க். மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? தெரியலங்க மீனாட்சி,
என் சமையல் நான் அவ்வளவு கேவலமா ஐயோ இருக்கு. எங்க நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலங்க. அப்பா, என்னன்னு தெரியல. வாமிட் வர மாதிரியே இருக்கு. தலை வேற சுத்துற மாதிரியே இருக்கு. அப்படி என்ன வாமிட்டா இருக்கும்? ஏன் மீனாட்சி காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா? இல்ல தாரணி, நான் சாப்பிட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துச்சு. அப்புறம் சாப்பிட உட்கார்ந்தது வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம்? அம்மா என்னம்மா நீ இத்தனை வருஷமாகி உனக்கு இன்னும் விவரமே தெரியல. மீனாட்சி அண்ணி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? என் வாழ்க்கையில தான் அது எப்பயுமே நடக்காதே. இவ ஏதாவது சாமிக்கு விரதம் இருந்து விபூதி தின்றுப்பா, அதுக்குதான் இப்படி வாந்தி எடுக்கிறா. அதை புரிஞ்சுக்காம அந்த லூசு தங்கச்சி கர்ப்பம்ன்றா. தாரிணி, சும்மா வாமிட் பண்ணதெல்லாம் கர்ப்பம்னு சொல்லாத. ஒருவேளை சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம கூட இருக்கலாம். அம்மா இருக்காதுன்னு சொல்லாதம்மா, வேணா தெரியாதுன்னு சொல்லு. மீனாட்சி கர்ப்பமா இருக்க மாட்டாங்கன்னு நீ எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஆ, ஆ, அது அம்மா சொல்லுமா, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? இல்ல, அது பித்த வாந்தி மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். ஆமா தாரணி, இது சாதாரண வாந்தியா தான் இருக்கும். என்னங்க? ஆமா ஆமா. அண்ணி அது எனக்கு தெரியாதா? காலையில இருந்து உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கு, இப்ப வாந்தி. கல்யாணம் ஆகி 2 மாசம், வேற என்ன? நிச்சயம் இது கர்ப்ப வாந்தி தான். நானி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுச்சா? 2 மாசம்? நமக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுச்சுல. தாரணி, தயவு செஞ்சு எல்லாம் ஞாபகப்படுத்தாத. அம்மா, இப்ப என்ன கர்ப்ப வாந்தியா பித்த வாந்தியான்னு தெரியணும், அவ்வளவுதானே. இத வரேன். இது என்ன எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி போகுது? தாரணி தள்ளுடி. பாட்டி, நீங்க போய் அங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? டேய், என் வயசுக்கு நான் எத்தனை பொண்ணுங்களை செக்அப் பண்ணி பார்த்திருப்பேன். பாட்டி, நீ டாக்டரா? சொல்லவே இல்ல. அட போடா, இதெல்லாம் நான் நாடி பிடிச்சு பார்த்தா கரெக்டா சொல்லிடுவேன். ஓ, பாட்டி வைத்தியம். ஐயோ, நமக்கு மட்டும் நாடி பிடிச்சி பார்க்க தெரியலன்னு தெரிஞ்சா அடிச்சே கொன்னுடுவாங்களே. பாட்டி, என்ன ஏதோ மைண்ட் வாஷ் போட்ட மாதிரி இருக்கு? அது நான் செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சாதாரண வாந்தி தான். சாதாரண வாந்தி தானே? பரவாயில்லையே, கிழவி கரெக்டா உண்மையை சொல்லிருச்சு. என்ன கரெக்டா உண்மையை சொல்லிருச்சு? இது கண்டிப்பா கர்ப்ப வாந்தி தான். ஐயோ தாரணி, அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல. என்ன நீ? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் கர்ப்பம்னு சொல்றேன், எனக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு இல்ல. அம்மா என்னடானா இல்லனே சொல்றாங்க. இந்த வீட்ல வாரிசு பிறக்கணும்ங்கற சந்தோஷம் யாருக்குமே இல்லையா? எப்படி இருக்கும் இவ வேற புரிஞ்சுக்காம? ஏய் தாரணி, அம்மா ஏதோ சும்மா யூகத்துல சொல்லியிருப்பாங்க. உனக்கு அவ்வளவு கான்பிடண்டா இருக்குல்ல? அப்ப என்ன, ஒரு டாக்டரை போன் பண்ணி வர வச்சிரு, செக் பண்ணிடுவோம். டாக்டரா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, புரியாம பண்ணாதீங்க. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்கள வர சொன்னா வீட்டுக்கே வந்து பாப்பாங்க. அவங்கள வர வச்சு செக் பண்ணிடுவோமா? அவ்வளவுதானே, சோ சிம்பிள் இல்லம்மா? அதை விட்டுட்டு இந்த பாட்டி அதை எம்பிபிஎஸ் முடிச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நீ டாக்டர் போன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணே. அண்ணே போனை கொடு. போனா
ஹலோ டாக்டர், எங்க இருக்கீங்க? அத்த என்னம்மா, அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. நீ எதுக்கு பயப்படணும்? தாரணி அண்ணி டாக்டரை வர சொல்றேன்னு சொல்றாங்க. அத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அத்த. அதுக்கு எதுக்கு நீ பயப்படணும்? சுந்தருக்கும் உனக்கும் தான் எதுவும் நடக்கலல்ல? இல்ல அத்த. நான் சொன்ன மாதிரி தானே நீ நடந்துக்கிற. ஆமா அத்த. இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்க. அப்புறம் என்ன, விடு. இது ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்காம வாமிட் வந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பயமாவே இருக்கு அத்த. மீனாட்சி, இது சும்மா செக்கப் தானே. தாரணிக்கு என்ன தெரியும்? எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ வாமிட் பண்ணதும் நீ கர்ப்பமா இருக்கிறன்னு நினைச்சு டாக்டர் வர சொல்லிட்டா. அத்த இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு அத்த. இங்க பாரு மீனாட்சி, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ பயப்படுறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கே. ஐயோ அத்த. மீனாட்சி, டாக்டர் வர போறாங்க, செக் பண்ண போறாங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போக போறாங்க. அப்புறம் என்ன? இந்த டாக்டர் இல்ல, இந்த உலகத்துல இருந்து எந்த டாக்டரை வேணாலும் கூட்டிட்டு வரட்டும். இல்லங்கறத இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? போ, ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. போ. இல்ல அத்த. போமா. சுபத்ரா, எனக்கு என்னமோ இவ பயப்படுறத பார்த்தா தப்பு பண்ணிருப்பாளோன்னு தோணுதுமா. அம்மா, இவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதுமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மீனாட்சி ஒரு சென்டிமெண்டல் இடியட். நாமெல்லாம் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலே வயித்தை புரட்டிக்கிட்டு வரும். இவ வாரத்துல 7 நாளும் விரதம் இருக்கா. அதுல வயித்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால வாந்தி வந்திருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஆமாமா, டாக்டர் வந்தா தெரிஞ்சிடதான் போகுது. மத்தவங்க ஏமாந்தாங்களா இல்ல நீ ஏமாந்தியான்னு. ஒண்ணுமே நடக்கலையே. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ குழப்புறானுங்க. மீனாட்சி, இந்த சாப்பாட்டுல தான் ஏதாவது தப்பா இருக்கும், அப்படிதானே? ஆமா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும், வேற எதுக்கும் வாய்ப்பு இல்லையே. டேய் சுந்தரே, இப்ப எதுக்கு பிரசவத்துக்கு காத்துட்டு இருக்க அப்பா மாதிரி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க? பேசாம ஒரு இடத்துல நில்ல. பாட்டி சும்மா இரு பாட்டி. நானே மீனாட்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற. சுந்தர், இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மீனாட்சிக்கு ஒண்ணு இருக்காது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. மீனாட்சிக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தான் ஏதாவது ஆக போகுது. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, பேசாம டென்ஷன் ஆகாம நில்றா. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க. இவங்க தான் எங்க அண்ணி. ஓ, இவங்கள தான் நீங்க செக்அப் பண்ணணும். ஓகே. என்ன சொல்ல போறாங்கன்னு புரியல. கடைசியில ஃபுட் பாய்சன் சொல்ல போறாங்க, வேற என்ன சொல்ல போறாங்க? அதான் ஒண்ணுமே நடக்கலையே. ஏய் டாக்டர் இல்ல டாக்டர் தானே? சும்மா இருங்க. என்னாச்சு டாக்டர்? சொல்றேன். பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? டாக்டர் நான் எதுவும் வாங்கி கொடுக்கல டாக்டர். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பாவ போறீங்க.
என்னது, நான் அப்பாவாயிட்டேனா? எனக்கே தெரியாம நான் இப்ப ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினேன். ஒருவேளை அன்னைக்கு போதையில வந்திருக்கும் போது எதுவும் நடந்திருக்குமோ? அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? வந்தோம், பாட்டி அடிச்சோம், அப்படியே ரூமுக்குள்ள வந்தோம், மீனாட்சி தோல் மேல கைய போட்டோம், அப்புறம் இருட்டிருச்சே. மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணி யோசிச்சு பார்ப்போம். வந்தோம், பாட்டி அடிச்சேன், ரூமுக்குள்ள போனேன், மீனாட்சி தோல் மேல கைய போட்டேன், அப்புறம் இருட்டிருச்சே. என்ன நடந்துச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. நடந்திருக்கும், இல்லைன்னா டாக்டர் எப்படி சொல்லுவாங்க? டேய் சுந்தர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் நீ அப்பா ஆயிட்டடா. நான் அப்பாவாயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன். பாருடா, இனிமேல் அது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ என்ன? ஏன்னா நீ அப்பா ஆயிட்டடா, புரிஞ்சதா? அப்பாவாயிட்டேன். சுந்தர் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணா கலக்குறப்போ. ஆமா, என்ன ட்ரீட்? எனக்கு சும்மா இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஏமாத்த கூடாது. எனக்கு பெருசா ஏதாவது செய்யணும். என்ன புரிஞ்சுதா? பெருசா செய்யறேன். அம்மா, நீ இந்த டாக்டர் தான் செக் பண்ணியா? ஆமா, ஏன் கேக்குற? ஒரு நிமிஷம் இப்படி வா. டாக்டர், கங்க்ராச்சுலேஷன் டாக்டர், என்ன அப்பா வாங்கிட்டீங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா. பாட்டி என்ன உள்ள பாட்டி ஆக போறேன். ஏய், அதான் நீ ஏற்கனவே கர்ப்பமா இருக்கல்ல, இப்ப என்ன திடீர்னு புதுசா பாட்டியாக போறேன்னு சொல்ற? பாட்டி என்னதான் மக வழி பேரன் பேத்தி வந்தாலும் மகன் வழி பேரன் பேத்தினா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. சுந்தர் இந்தாங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. எதுக்கு? சுந்தர் நீங்க அப்பா ஆயிட்டீங்க. அப்பா வாயிட்டேன். அது அவனுக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல, அதான். என்னடா புரியல. சுந்தர் இந்தாங்க கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சுந்தர் முதல்ல அக்காக்கு கொடுங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் அக்கா. தான். டாக்டர் அக்கா. எனக்கு நல்லா இருக்கு. மீனாட்சி அக்காக்கு கொடுங்க. சாரி டாக்டர் அக்கா. டேய், என்னடா தடுமாறிட்டு இருக்க? குடு. சுந்தர் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? எடுத்து ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுறேன். இந்தா, வாங்கிக்கோ. எல்லாருக்கும் கொடுங்க சுந்தர். இந்தாங்க டாக்டர் அக்கா. தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்பா வாயிட்டேன். ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ். ஈஸ்வரியா, நான் அப்பா வாயிட்டேன். ஸ்வீட் எடுத்துக்கோ. இவன் என்ன மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே போறான்? சுந்தர் ஒரு நிமிஷம். அத்தைக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களும் அக்காவும் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம். அக்கா நீங்களும் போங்க. போக்கா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.